பிரபஞ்சத்திடம் நீங்கள் எதை கேட்கணும் அப்படின்னாலும் அதில் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அப்படி கேட்குறதுலையே சில நேரத்தில் தெளிவு இல்லாமல் இருப்போம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இருக்கிற அதிகப்படியான அல்லது மல்டிபிள் சாய்ஸஸ், பலவிதமான வாய்ப்புகளும் அந்த வாய்ப்புகள் மேலே நாம் வச்சிருக்கிற பற்றும் தான் காரணம். நம்ம எதை கேட்கணும் அப்படிங்கிறதுல நம்ம சரியாக கேட்க முடியல, நம்ம அதுலேயே ஃபோக்கஸ்டாக இல்லை, ஒரு விஷயத்தை என்னால் கேட்க முடியல அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த அட்டாச்மெண்ட், பற்று அப்படிங்கிறது எங்கே உருவாகுது, எப்படி உருவாகுது அப்படின்னா, நமக்கு ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2-3 ஆப்ஷன்ஸுமே ஒன்று, அதில் ஒரு ஆப்ஷன் என்னுடைய மனசுக்கு பிடிச்சதாக இருக்கும். இன்னொரு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பேர் பண்ணும்போது பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் மேலே என்னுடைய அறிவு சொல்லும் இதுதான் சிறந்த முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம மனம் தெளிவில்லாமல் இருக்கும்போது நம்ம இதை கேட்கவே மாட்டோம். பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறதையே நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா இதை கேட்டுட்டோம் அப்படின்னா மற்ற 2 விஷயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சங்கடமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா இந்த பக்கம் அறிவு சொல்லுது, இந்த பக்கம் மனசு கேட்குது, இன்னொன்று எனக்கு பிடிச்ச விஷயமாகவும் இருக்குது, தேவையான விஷயமாக இன்னொரு ஆப்ஷன். இந்த மாதிரி ஒரு 4 விதமான ஆப்ஷன் இருக்கும்போது அதில் சரி மனசுக்கு பிடிச்சதையே நம்ம கேட்போம், அதுலேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணும்போது திடீர்னு அறிவு சொல்லும், முட்டாள்தனமாக முடிவெடுக்கிற, எமோஷ்னலாக முடிவெடுக்கக்கூடாது, அறிவுபூர்வமாக தான் முடிவெடுக்கணும். அப்போ நம்ம அங்கே காம்ப்ரமைஸ் பண்ண முயற்சி பண்ணும்போது, அந்த அறிவு சார்ந்த மனதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முயற்சி பண்ணும்போது நமக்கு ஒரு குழப்பம் ஏற்பட ஆரம்பிக்குது. சரி அறிவு சொல்கிறதையே நம்ம கேட்போம் அப்படின்னு நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணும்போது நம்முடைய தேவைகள் அங்கே டிஸ்டர்ப் பண்ணும். இல்லை இதுதான் இப்போதைக்கு முக்கிய தேவையாக இருக்குது, இதை விட்டுட்டு நம்ம அறிவுபூர்வமான பாதையில் நடந்து அது சக்ஸஸ் கிடைக்கும்போது இப்போதைய தேவை யார் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம். ஸோ இந்த மாதிரி நம்முடைய மனம் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மேலே வைக்கக்கூடிய பற்று. எல்லா ஆப்ஷன் மேலேயும் ஏதோ ஒன்று அட்டாச் பண்ணிடுறோம். மனசோ வேவோ இல்லை புத்தியோ இல்லை தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிடுறோம். இதில் தேவையில்லாமல் வேறு யாராவது வேற ஒரு ஆப்ஷனை சொல்லி இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல 4ஆவதா 5ஆவதா இன்னொரு புதிய ஆப்ஷன் க்ரியேட் ஆகிடுது, அதையும் விட முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரி மனம் தெளிவில்லாமையே இருக்கும்போது நம்ம எதையுமே பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்காம ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போய்கிட்டு இருக்கிறோம். இதற்கான தீர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன், பிரபஞ்சத்திடம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அதில் தெளிவாக இருங்க. தெளிவாக இல்லைன்னா தெளிவாக இருக்கணுங்கிறத கேளுங்க, அதை தெளிவாக கேளுங்க. என்னுடைய மனம் தெளிவடையணும், என்னுடைய மனம் ஒரு நிலையான ஒரு ஸ்டேட்டை அடையணும் அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். இந்த மாதிரியான குழப்பங்கள், கன்ஃபியூஷன்ஸ், தேவையில்லாத விஷயம்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேணுங்கிறது, எதை கேட்கணுங்கிறது எனக்கே தெரியலை, அது எனக்கு முதல்ல தெரிய வரணும். அதுக்கு என்னுடைய மனம் ஸ்டேபிளாக இருக்கணும், நிலையாக இருக்கணும், சரியாக இருக்கணும், அது சரியாக இயங்கணும். எது வேணுமோ அதில் மட்டும் என்னுடைய மனம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத கேட்கலாம். 2ஆவதா வழிகாட்டுதல். நான் அடுத்தது என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன, இதை செலக்ட் பண்ணுறதா அதை செலக்ட் பண்ணுறதா, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன குழப்புது, கன்ஃபியூஸ் பண்ணுது. அதனாலேயே நான் எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறேன். இதையெல்லாம் நான் நிப்பாட்டிடுறேன். எனக்கு வழிகாட்டுங்க, அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டுதலை எனக்கு தெரியப்படுத்துங்க, அதற்கான வாய்ப்பை கொடுங்க, அதற்கான உந்துதலை கொடுங்க. அந்த வாய்ப்பை நான் பார்க்கும்போது என்னுடைய மனம் அப்படிங்கிறது அதை செலக்ட் பண்ணுற மாதிரி, இதுதான் சரியான வாய்ப்பு, இதை எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு சொல்கிற மாதிரி எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயத்தை நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்கலாம். இப்படி கேட்கும்போது
இதில் நீங்கள் தெளிவாக இருந்துட்டீங்க அப்படின்னாவே இதில் நிச்சயமாக தெளிவாக இருக்க முடியும். ஆனால் என்னென்னா, அந்த பற்றை நீங்கள் நீக்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கணும். அவ்வளோதான். அதெல்லாம் விட்டுறலாம். எனக்கு சிறந்ததாக ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டுதலையும் சரியான ஒரு மனநிலை வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு வழி நடத்தும். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்க வைக்கும். நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தும். ஸோ அப்படி பயணிக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்முடைய உள்ளார்ந்த நோக்கம் எதுவோ அது சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் படிப்படியாக பிரபஞ்சம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கும். அது நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வழிகாட்டுதலுக்கான ஒரு பிரார்த்தனையை, ஒரு வேண்டுதலை முன்வைக்கலாம். இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது இது எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம், உங்களுக்கு தோணலாம். அப்படின்னா இது உங்களுக்கு உண்மையாகவே தேவைப்படுதுன்னு அர்த்தம். உடனடியாக நான் சொன்ன மாதிரி இந்த 2 விஷயங்களை பிரபஞ்சத்திடம் கேட்பதை கவனம் செலுத்துங்கள். மற்றது எல்லாத்தையும் கேட்குறத நிப்பாட்டிட்டு இந்த 2 விஷயத்தை கேட்க ஆரம்பிங்க. அடுத்தது, ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும்போது உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ உங்களுடைய உறவினர்கள் யாருக்காவதோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கைகள் இருக்குது, ஆனால் அவங்க இந்த மாதிரியான குழம்பிய ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட செய்தி இந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கு தேவையானதாக இருக்குது அப்படின்னு உங்கள் மனசில் பட்டுச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் இந்த செய்தியை அனுப்புங்க. நன்றி.